ஹாய் மக்களே, வணக்கம். மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு ரெசிபியில் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன கறி வைக்க போகிறேன்னா சார்டின் கறி. ஸோ இந்த சார்டின் கறிக்கு நீங்கள் இந்த இக்கான் மெக்ரல், அதாவது மெக்ரல்னு எழுதியிருக்குல்ல, இதை பாய்ங்க. ஓகேயா? இன்னொன்று எழுதியிருக்கோம், சார்டின்னு எழுதியிருக்கோம். அது வந்துட்டு முடிஞ்ச அவாய்ட் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வறுத்த அரைச்ச கறியாக இருக்க போது. ஸோ எந்த ஒரு தூளும் மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு தேவையான மசாலா கொரியண்டர் சீட், பிளாக் பெப்பர் சீட், அப்புறம் கியூமின் சீட், அப்புறம் காஞ்ச மிளகாய். இந்த மிளகாய் வந்து கூராங் பட்டாஸ். ஸோ நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கலாம் கூராங் பட்டாஸ். நீங்கள் இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு பெலூன் மாதிரி ஆக்கி ஷேக் பண்ணிங்கன்னா அதோட விதையெல்லாம் வெளியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கியாச்சு. ஸோ இப்போது இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சாரி, நாட் ட்ரை ரோஸ்ட், இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். பட் ஆயில் போட்டு, ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் அடுப்பை வந்து அடைக்க போகிறேன். இந்த ஹீட்லேயே, அனல்லே நம்ம இதை பார்த்திங்களா எப்படி தெரிக்குதுன்னு. ஸோ இது ரொம்ப நேரம் போட்டு செய்ய வேண்டாம், இல்லைன்னா கருப்பாயிரும். ஸோ அதனால தான் நான் நல்லா சூடான எண்ணெயில் அடுப்பை அடைச்சிட்டு இதை போட்டுட்டு செய்வேன். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெக்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஆற விடுவோம். இது ஆறின கையோடு அதுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண வேண்டியதுதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸை. ஓகே, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெரி பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். தக்காளி, உருளைக்கிழங்கு போடணும்னு நினைக்கிறவங்க போடலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து என் வீட்டில் ஒரே ஒரு பொட்டேட்டோ தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் கொத்தமல்லி, இது கடைசியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண. இஞ்சி பூண்டு இடித்தது. ஸோ இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா குட், பிகாஸ் அது சார்டின் கறினால் கொஞ்சம் கவுச்சி வாடை இருக்கும். ஸோ இஞ்சி கொஞ்சம் கூடியாக போட்டிங்கன்னா அந்த வாடை போயிடும் இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளோ பவராக இருக்காது அந்த கவுச்சி வாடை. ஏன்னா நான் புளி ஊற்ற மாட்டேன். புளி ஊற்றணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் புளி ஊற்றலாம். ஸோ நான் தக்காளி வந்து 2 தக்காளி இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதுவே அதோட புளிப்பே எனக்கு போதும். அப்புறம் நான் வந்துட்டு 1/2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இங்கே. ஓகே, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியோட அதோட டஹான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதோட காம்பு. அப்புறம் கொத்தமல்லியோட வேர், இது சுத்தமாக கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். சிக்கன் கறிக்கு, ஃபிஷ் கறிக்கு, சார்டின் கறிக்கு, இல்லை வாட் எவர் எதுக்கெல்லாம் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறீங்களோ தாளிக்கிறப்போ அதோட வேரையும் சுத்தமாக வாஷ் பண்ணி ஆனியனோடு சேர்த்து நீங்கள் சோட்டே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அண்ட் டாடா, தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு நம்ம அதே சட்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுவேன். தென் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கடுகு தாளிப்பு போட்டுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சோட்டே பண்ண போகிறோம். ஸோ இதில் கூட கருவேப்பிலை இருக்குது, பட் கருவேப்பிலை வந்து நான் இப்படி கிள்ளி தான் போட்டிருக்கேன். நார்மலாக அப்படி கருவேப்பிலை போட்டோன்னா சாப்பிட மாட்டோம், வீசிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியோ இல்லை கிள்ளி போடுறப்போ
அதை தாளிக்கிறப்போ அதோட எசன்ஸ் வந்து அந்த கறியில் இறங்கும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் இதில் சேர்க்க வேண்டியது உப்பு, ஆஃப்கோர்ஸ். அண்ட் அடுத்தது தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் எப்போ சேர்ப்போன்ட்டுனா கடைசியாக ஊற்றுவோம்ல, நார்மலாக எப்படி கோழிக்கறிக்கு அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஸோ நார்மலாக நான் வந்துட்டு தேங்காய் பூ தான் நார்மலாக அரைச்சி ஊற்றுவேன். ஸோ தேங்காய் பூ கிடைக்காதனால நான் இந்த கரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்ற கொக்கனட் மில்க் எனக்கு என்னமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. கரு பிராண்டோட நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி அடிப்பிடிக்காமல் இருக்க அண்ட் ஆல்சோ பச்சை வாடெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வர வரைக்கும். இந்த மிச்ச தக்காளியும் உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இதை நான் கடைசியாக கூட தூவ மாட்டேன். இதெல்லாம் ஒன்றா நம்ம சார்டின் ஆட் பண்ணுறோம்ல, அதே டைமில் சேர்த்து ஆட் பண்ணிடுவேன் நான். அண்ட் ஆல்சோ விட்டு உப்பு. ஓகே, அந்த ஒரு டின் சாடினை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் கறியில். அண்ட் ஆல்சோ ஒன்று 1 கப் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் புளி ஊற்றுறவங்க ஊற்றலாம். புளி ஊற்றணுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப புளி ஊற்றிடாதீங்க. கறி புளிப்பாக இருக்கக்கூடாது. இட்ஸ் மீன் கறி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இது புளிப்பாக இருக்கக்கூடாது. சும்மா அந்த கவுச்ச வாடைக்கு போகிறதுக்காக கொஞ்சம் புளி நீங்கள் வந்து ஊற்றலாம். ஸோ நான் ஏன் புளி ஊற்ற மாட்டேன்னா, ஆக்சுவலி அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு தக்காளிலாம் நம்ம கூடையாக போடுறதுனால ஸோ நோ நீட். ஸோ இந்த கறி வந்துட்டு மீன் கறி மாதிரி புளிப்பாலாம் இருக்கக்கூடாது. அப்படி புளிப்பு பிடிக்கிறவங்க, புளிப்பாக சாப்பிட பிடிக்கிறவங்க அப்படி செய்யலாம். அண்ட் ஆல்சோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இது ஒரு நைஸ் ஆப்ஷன். நீங்கள் புளி ஊற்றாமல் இந்த கறியை நீங்கள் வைக்கலாம். புளி ஊற்றாமல் எப்படி ஒன்றும் புளிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பழுத்த தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு, ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக நீங்கள் வெட்டிட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தாளிக்கிறப்ப நீங்கள் அதை ஆட் பண்ணி தாளிச்சிடலாம். ஸோ அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த டைமில் உப்பை போடுவோம். சிலவங்க நான் பார்த்துருக்கேன் சாண்டினை வந்துட்டு
அதோட எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் அந்த எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டோம், அப்படியே பழகியாச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி கல் உப்பு நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கேட்பீங்க, சார்டின் ஃபிஷ்க்கும் மெக்ரல் ஃபிஷ்க்கும் என்ன வித்தியாசம்னு. மெக்ரல் ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதோட மீன். சார்டின்னா லிட்ரலாக இட்ஸ் அ சார்டின் ஃபிஷ். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்ஃபோவாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்காய் பால் வந்து நம்ம கடைசியாக தான் ஊற்ற போகிறோம். இப்போ அந்த மீன், உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனையும் போயிட்டு இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் திக்காக ஆகட்டும். ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கன் கறி, நண்டு கறி, ஆட்டுக்கறி வைக்கலாம். மீன் கறி வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் வைக்கிறப்ப நீங்கள் நார்மல் கறிப்பட்டை, கிராம்பு அதெல்லாம் போடுவோம்ல, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. இன்னொரு இன்க்ரீடியன்ட் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணணுன்னா, சிக்கன் கறி, ஆட்டுக்கறி, நண்டு கறிக்கு வந்துட்டு தேங்காய் பூவை வந்துட்டு லைட்டாக சோட்டே பண்ணிவிட்டு ட்ரை பேனில் அது ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டோன்னே ஸ்லோ ஃப்ளேமில் செய்யுங்க. ஸோ அது ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துட்டோன்னே ஒரு கைப்பிடி இல்லை ஒரு ஹாஃப் கப் ஆஃப் கொக்கனட்டை வந்து அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி தென் நீங்கள் இடிக்கல்லில் கூட இடிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ட்ரை பிளெண்டர் இருந்துச்சுன்னா ட்ரை பிளெண்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா தூளாக அது வந்து பிளெண்ட் பண்ணலாம். இடிக்கல்லில் இடித்தோன்னா இட் வில் எண்டட் அப் வில் பிகம் கரிசே. கரிசே வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கிது, பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கரிசே கிடச்சிச்சின்னா தேங்காய் பால் ஊற்றுற டைமில் நீங்கள் கரிசே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டிலே செய்ய போகிறீங்கன்னா திஸ் த வே. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வித் ஸ்லோ ஃப்ளேம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த கொக்கனாட்டை. ரொம்ப நேரம் பிடிக்காது, ஆக்சுவலி கொஞ்சம் நேரம் தான். அப்புறம் அது ஆறிட்டோன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கிரீசியை வந்துட்டு ட்ரை பிளெண்டரில் ட்ரையாக அரைச்சிட்டு அது வந்து வில் நாட் எண்டட் அப் as கிறிஸ்தி வந்து அது பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ட்ரை பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இடிக்கல்லில் இடிப்பேன். ஸோ இது பார்க்க என்னமோ லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இதுதான் த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ். ஸோ இடிக்கல்லில் இடிச்சிங்கன்னா இடிச்சிக்கிட்டே இருக்கணும், கை வலிக்கும், ரொம்ப நேரம் ஆகும், டைம் கன்சியூமிங். அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா ருசியாக சாப்பிடணும். ஒரு நண்டு கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி சாப்பிட போகிறீங்கன்னா ஸோ அதான் ட்ரை பிளெண்டில் ஒரு அடி அடிச்சுட்டு இடிக்கல்லில் ஒரு ஃபியூ அடி ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் போடுற டைமில் கிரீசிவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திக்காக ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் அந்த ஹோல் கோத்தா தேங்காய் பாலை அப்படியே நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ அதே கோத்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் கறியில் ஊற்றிருக்கேன். ஸோ இன்னொரு 1-2 மினிட்டில் நம்ம அடுப்பு அடைச்சிடலாம். Ta-da!